Hello everyone, this is Shivraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு பவர்ஃபுல்லான ரிவர்சல் கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அது என்ன கேண்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்வைசர் டாப் அண்ட் ட்வைசர் பாட்டம் நம்ம பார்த்துடலாம். லைக் இந்த கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நேச்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது நமக்கு பவர்ஃபுல்லான ரிவர்சல் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லைக் இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இதுக்கான டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்வைசர் டாப் அண்ட் ட்வைசர் பாட்டம் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறத பொறுத்தவரை ஐடியல் ஸ்ட்ரக்சர், அதாவது நமக்கு ப்ரீவியஸில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். ஸோ இது வந்து பேசிக். ஸோ இது என்ன பேசிஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங்கும் அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனிங்கும் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸில் இருக்கணும். அதே மாதிரி ட்வைசர் பாட்டத்தை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலோட க்ளோசிங்கும் இந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பனும் ஒரே ப்ரைஸில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ வேற என்னென்ன ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லிட்டு இதுக்கான வேரியேஷன் நம்ம பார்த்துடலாம். லைக் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட க்ளோசிங்கும் ஓப்பனும் எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அடிஷனலாக விக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்கை பொறுத்தளவு கன்சிடரபிள் கிடையாது. ஸோ இந்த விக் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி சின்ன விக்காக இருந்தாலும் ஓகே தான், ஒரு லாங் விக்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ விக் இந்த இடத்துல மேட்ரு கிடையாது. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இந்த கிரீன் கேண்டிலோட க்ளோசிங்கும் இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ். பட் இந்த கிரீன் கேண்டிலோட விக்கை பொறுத்தளவு ஒரு லாங் விக்காக ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த ரெட் கேண்டிலோட விக்கை பொறுத்தளவு ஒரு சின்ன விக்காக தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த விக்கோட ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. கேண்டிலோட பாடி க்ளோசிங்கும் கேண்டிலோட பாடி ஓப்பனிங் இந்த ரெண்டு தான் முக்கியமே தவிர இந்த விக்கை பொறுத்தளவு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அடுத்த வேரியேஷனை பொறுத்தளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங்கும் இந்த கேண்டிலோட ஹையும் சேம் ப்ரைஸாக இருக்கிறதுனால இது ட்வைசர் டாப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட லோவும் இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பனிங்கும் சேம் ப்ரைஸ்ன்றனால இந்த இடத்துல ட்வைசர் பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தியரி படி ஓகே, பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் போது அந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் தியரி படி நம்ம ஒரு ஐடியல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் சில எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கான பெர்ஃபெக்டான என்ட்ரி எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ட்வைசர் டாப் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய ரெட் கேண்டிலை பொறுத்தளவு அந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங்கில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் ட்வைசர் டாப்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன் கேண்டிலுக்கு அடுத்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் அதே க்ளோசிங் ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்வைசர் டாப். ஸோ இந்த இடத்துல விக்கை பொறுத்தளவு நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. விக் எந்த மாதிரி வேணா ஃபார்ம் ஆகலாம். இந்த விக் வந்து நமக்கு பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு அந்த பாடியோட க்ளோசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெட் கேண்டில் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நம்ம ப்ரீவியஸில் பார்த்த கேண்டில் ஸ்டிக்கோட ரூல் தான் இங்கேயும். இந்த ரெட் கேண்டில் ஆனது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாலிடான கேண்டிலாக இருக்கணும். அதாவது இந்த கிரீன் கேண்டிலுடைய ப்ரைஸை காட்டிலும் இந்த ரெட் கேண்டிலுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் ட்வைசர் டாப்புக்கான பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர். நான் ட்வைசர் பாட்டம் ட்ரா பண்ணி காட்டுறேன். ட்வைசர் பாட்டத்தை பொறுத்தல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாலிடான ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய கிரீன் கேண்டில் ஆனது இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங்கில் இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கணும். அதே மாதிரி இந்த கிரீன் கேண்டிலுக்கான க்ளோசிங்கை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை காட்டிலும் இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இது நமக்கு பெர்ஃபெக்டான ட்வைசர் பாட்டமாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு சேம் தான். இது ட்வைசர் டாப், இது ட்வைசர் பாட்டம். பட் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலை பொறுத்தளவு, அதாவது இந்த செகண்ட் கேண்டிலை பொறுத்தளவு நமக்கு க்ளோசிங் வந்து இந்த கிரீன் கேண்டிலை காட்டிலும் உள்ள வச்சதுனால இதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மின்னு சொல்லலாம். பட் இன்வாலிட்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ட்வைசர் பாட்டத்தில் இந்த ரெட் கேண்டிலை காட்டிலும் இந்த கிரீன் கேண்டிலுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் உள்ள இருக்கிறதுனால இதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. இந்த இடத்துலையும் இதை இன்வாலிட்னு சொல்லிட முடியாது. லைக் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்வைசர் டாப்பும் ட்வைசர் பாட்டமும் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. ஸோ எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இது வேலிட்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. லைக் இந்த கேண்டில் ஸ்டிக் உடைய நேச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதாவது ட்ரெண்டோட பாட்டத்திலையும் இல்லை ட்ரெண்டோட டாப்லேயோ ஃபார்ம் ஆகும்போது கரண்ட்டாக நடக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்கும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது நமக்கான என்ட்ரி எந்த மாதிரி இருக்கும், அதுக்கான டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பெர்ஃபெக்டான ட்வைசர் டாப்பை பொறுத்தளவு இந்த கிரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை காட்டிலும் இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் பெர்ஃபெக்டான ட்வைசர் டாப். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ அந்த என்ட்ரியை பொறுத்தளவு அடுத்த ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டிலை பொறுத்தளவு எப்போ இந்த ரெட் கேண்டிலுடைய லோ ப்ரைஸை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கான என்ட்ரியாக இருக்கும்.
இன்னும் பெர்ஃபெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஒரு லாங் விக் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டில் க்ளோசிங் ஆகிற பிரேஸில் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பனிங்கை பொறுத்தளவு இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்துட்டு இந்த ரெட் கேண்டிலுடைய விக்கை அடுத்து வரக்கூடிய கேண்டில் எப்போ கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கான என்ட்ரியாக இருக்கும். ஸோ நமக்கான என்ட்ரி கிடைச்சாச்சு. ஸோ இந்த என்ட்ரிக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்தளவு இதுதான் ரீசனபிள் ஸ்டாப் லாஸ். ஸோ நமக்கு என்ட்ரி கிடைச்சாச்சு, ஸ்டாப் லாஸ் கிடைச்சாச்சு. நமக்கான டார்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஓவரால் ப்ரைஸ் தான் நமக்கான டார்கெட்டாக இருக்கும். அதாவது நமக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பாட்டத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஓவரால் ப்ரைஸ் லென்த் நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நமக்கு 1:1 ரேஷியோவில் தான் கிடைக்கும். லைக் இதை பொறுத்தளவு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி அந்த ஓவரால் ட்ரெண்டையும் நம்மளால பிடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கான என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் 3 எந்த மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நம்ம இதுக்கான சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்விசர் பாட்டத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த ரெட் கேண்டிலோட க்ளோசிங்கும் இந்த கிரீன் கேண்டிலோட ஓப்பனிங்கும் எக்ஸாக்டா சேம் பிரைஸ். பட் இந்த இடத்துல என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டில் ஆனது இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணல. பட் நம்ம எந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில் ஆனது இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கணும். அப்பதான் அது வேலிடான ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பட் அதுபடி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகல. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டால் மேலே போக முடியாமல் இந்த இடத்துல இது இன்வாலிட் ஆயிருக்கும். ஸோ அகைன் நம்ம ஒரு ட்விசர் பாட்டத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த ட்விசர் பாட்டத்தை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங்கும் இந்த கிரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங்கும் எக்ஸாக்டா சேம் பிரைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல விக் நம்ம அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த இடத்துல இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங்கை பாருங்க, மார்க்கெட் இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ ப்ரீவியஸ்ல பார்த்த இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் இதுக்கு உள்ள க்ளோசிங் வச்சிருந்தா நமக்கு இன்வாலிட் ஆகி கீழே வந்திருந்தான். பட் இந்த கேண்டிலை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே க்ளோசிங் வச்சதுனால ஃபர்தர் நமக்கு அந்த ட்ரெண்டு கன்டினியூஷன் வந்திருக்கான். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவு நமக்கு வேலிடாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு நமக்கு ட்விசர் டாப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங்கை தொடர்ந்து நமக்கு ரெட் கேண்டில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆயிருக்கும். இந்த ரெட் கேண்டிலுக்கான க்ளோசிங்கை பொறுத்தளவு இந்த கிரீன் கேண்டிலை காட்டிலும் கீழே வச்சதுனால நமக்கு வேலிடான பேட்டர்ன். ஸோ என்ட்ரியை பொறுத்தளவு இந்த விக்கை கட் பண்ணும்போது நமக்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ மார்க்கெட் அந்த விக்கை கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து ஒரு ட்விசர் பாட்டம் பார்த்தலாம். இந்த ரெட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸும் இந்த கிரீன் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸும் எக்ஸாக்டாக சேம். ஸோ இந்த இடத்துல க்ளோசிங்கை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை காட்டிலும் இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது அதை காட்டிலும் மேலே வச்சதுனால இது நமக்கு வேலிடான பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஷார்ப்பான ரேலி நடந்திருக்கும். அடுத்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவு நம்ம ஒரு ட்விசர் டாப் எடுத்திருக்கோம். இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸும் இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸும் எக்ஸாக்டா சேம் தான். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த கிரீன் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த விக்கை கட் பண்ணவே இல்லை, ஃபர்தராக உள்ளே போயிருக்கான். ஸோ நமக்கான என்ட்ரியை பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டில் எப்போ கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கான என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டில் ட்விசர் டாப் அண்ட் ட்விசர் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குள்ள இருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.